சற்றுமுன் வெளியான தகவல் மாத வருமானம் தரும் அசத்தலான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் 9,000க்கு மேல் கிடைக்கும். அது சொல்றா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தபால் அலுவலகத்தில் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்கள் உள்ளது. அந்த வகையில் மாத வருமானம் தரும் திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் பிரபலமானதாக உள்ளது. இந்த திட்டத்தில் முதலீடு செய்வது மற்றும் பலன்கள் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு திட்டங்கள் சேமிக்க விரும்புகிறவர்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பலரும் எதிர்கால வாழ்விற்காக சேமிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். வயதான பின்னர் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் நிம்மதியாக வாழ்வதற்கு திட்டமிட்டு சேமிக்க வேண்டியது அவசியம். சரியான திட்டத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யும் போது முதலீட்டாளர்கள் நல்ல லாபத்தை பெறலாம். தபால் அலுவலகத்தில் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்கள் உள்ளன. குறைந்த முதலீட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு கணக்குகளை துவங்கலாம். அத்துடன் இந்தியாவில் வசிக்கும் எவர் வேண்டுமானாலும் தபால் அலுவலக முதலீடு திட்டத்தில் இணையலாம். குழந்தைகள், பெண்கள், மூத்த குடிமக்கள் என அனைவருக்கும் ஏற்ற விதமான சேமிப்பு திட்டங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளது. தபால் அலுவலகத்தில் பிரபலமான சேமிப்பு ஸ்கீமாக மாதாந்திர வருமான திட்டம் உள்ளது. பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானத்தை பெற விரும்புகிறவர்களுக்கு இத்திட்டம் சிறந்த தேர்வாக இருக்கும். அத்துடன் கவர்ச்சிகரமான வட்டி விகிதம் மற்றும் அரசாங்க ஆதரவும் தபால் அலுவலக மாதாந்திர திட்டத்தில் உள்ளது. நிதி பாதுகாப்பு வேண்டுமென விரும்புகிறவர்களும் இத்திட்டம் சிறந்த தேர்வாக இருக்கும். தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தின் முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இத்திட்டத்தில் தனிப்பட்ட கணக்கில் அதிகபட்சம் ரூபாய் 9 லட்சமும் கூட்டு கணக்கில் ரூபாய் 15 லட்சமும் மெச்சூரிட்டி தொகையாக முதலீட்டாளர்கள் பெறலாம். அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் இந்த சிறு சேமிப்பு திட்டத்தில் மாதாந்திர வருமானமும் நிலையான வட்டி விகிதமும் கிடைக்கும். இந்த திட்டத்திற்கு தற்போது தபால் அலுவலகம் 7.4% வட்டி விகிதத்தை வழங்கி வருகிறது. தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தில் ரூபாய் 5 லட்சம் முதலீட்டுக்கு ரூபாய் 3038.33 மாதாந்திர வருமானமாக கிடைக்கும். 9 லட்சம் வைப்புத் தொகைக்கு மாதந்தோறும் ரூபாய் 5,550 மற்றும் 15 லட்சத்திற்கு 9,250 தொகையை மாத வருமானமாக முதலீட்டாளர் பெறலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகளை தபால் அலுவலக மாதாந்திர திட்டத்தின் கீழ் துவங்கலாம். 1 வருடம் கழித்து முன்கூட்டியே இத்திட்டத்தில் கணக்கை மூடிக்கொள்ளும் வசதி உள்ளது. இதற்கு 2% வைப்பு தொகையில் பிடிக்கப்படும். 3 வருடங்களுக்கு பிறகு கணக்கை மூடினால் 1% வைப்பு தொகையில் இருந்து கழிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.